ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் ஜெய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் ரொம்ப சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பாஸ்தா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து பாஸ்தாவை இதில் கொட்டி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாய் சூடு வந்ததும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்சக்குள்ள சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சால்ட்டு. இப்போ இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, மேகி மசாலா பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். லைட்டாக தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விடலாம். நல்லா அப்போ தான் நல்லா மசாலா பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுவையான பாஸ்தா ரெடி. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.